Hi all, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது syntax analysis or the syntax analyzer. ஸோ இது வந்து உங்களுடைய phases of compilerோட continuation part தான். இது வந்து உங்களுடைய செகண்ட் phases of compilerல இருக்கிற செகண்ட் phase தான் இந்த syntax analysis. ஸோ இந்த syntax analysis ஓட input output என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, input வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்டெப், அதாவது ப்ரீவியஸ் ஃபேஸ் என்னது, உங்களுடைய லெக்சிக்கல் அனாலிசிஸ். கரெக்டா? லெக்சிக்கல் அனாலிசிஸோடைய அவுட்புட் தான் உங்களுடைய சின்டாக்ஸ் அனாலிசிஸோட இன்புட். ஓகே, ஸோ அப்போ லெக்சிக்கல் அனாலிசிஸோட அவுட்புட் என்னவா இருந்துச்சு? ஒரு டோக்கன் ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அந்த டோக்கன் ஸ்ட்ரீம் எப்படி இருந்துச்சு? அதில் ஒரு டோக்கன் நேம் இருந்துச்சு, ஆட்ரிபியூட் வேல்யூ இருந்துச்சு, அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நேம் இருந்துச்சு. அண்ட் அந்த நேம் வந்து எங்கே சிம்பிள் டேபிளில் இருக்குது அப்படின்ற பொசிஷனும் இருந்துச்சு. ஸோ அது வந்து ID1 1000. இந்த 1000ன்றது ஒரு ரேண்டம் வேல்யூ நானாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? சிம்பிள் டேபிளில் இருக்க பொசிஷன் சொல்லிட்டு நானாக கொடுத்துருக்கேன். அடுத்து ID2 2000, ID3 3000, அந்த மாதிரி ஒரு டோக்கனுக்குமே இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸ் இருந்துச்சு. அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா இந்த கீ வேல்யூ பேர் கிடையாது, ஆப்ரண்டாக இருந்தால் மட்டும் இந்த வேல்யூ இருந்துச்சு. கரெக்டா? ஸோ இப்போ சின்டாக்ஸ் அனாலிசிஸ் அதோடைய இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்றத பார்ப்போம். சின்டாக்ஸ் அனாலிசிஸ் அதை சின்டாக்ஸ் அனலைசர் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இன்புட் என்னவா இருக்கும்னா உங்களுடைய டோக்கன் ஸ்ட்ரீம் ஆர் த லெக்ஸீம்ஸ். ஓகேவா? ஆர் லெக்ஸீம்ஸ். அவுட்புட் என்னவா இருந்துச்சு? ஒரு அவுட்புட் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி ஒரு சின்டாக்ஸ் ட்ரீயாக இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சின்டாக்ஸ் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக, அதாவது லெக்சிக்கல் அனாலிசிஸில் நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் என்னவா இருந்துச்சு? A is equal to B plus C அப்படின்னு எடுத்திருந்தோம். அதுக்கு ஏக்கு வந்து நம்ம ID1 அதோட பொசிஷன் 1000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். ஈக்குவல் டூக்கு அதே மாதிரி இப்படி தான் கொடுத்துருந்தோம். லைக் ஏன்னா சிம்பிள் டேபிளில் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டருக்கு என்ட்ரி கிடையாது, ஆப்ரெண்டுக்கு மட்டும் தான் என்ட்ரி இருக்கும். பிக்கு வந்து ID2 2000 அப்படின்னு கொடுத்துருந்தோம், ப்ளஸ் அண்ட் தென் சி இது வந்து ID3 3000 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ இதுக்கு சின்டாக்ஸ் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ரூட் நோட் என்ன, லீஃப் நோட் என்ன, நான் லீஃப் நோட்ஸ் என்ன அப்படின்றது. ரூட் நோட் அப்படின்னா த ஸ்டார்டிங் ஆஃப் த ட்ரீ, ஸ்டார்டிங் நோட் ஆஃப் த ட்ரீ, அதுதான் ரூட் நோட். லீஃப் நோட் அப்படின்றது அதுக்கு வேற சில்ட்ரனே கிடையாது. கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து உங்களோட லீஃப் நோட். நான் லீஃப் நோட் அப்படின்றது ரூட் நோடும் இல்லாமல் லீஃப் நோடும் இல்லாமல் அதுக்கு நடுவில் இருக்கிற நோட்ஸ் விச் வில் ஆல்சோ ஹாவ் சில்ட்ரன். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ். ஸோ இதில் ரூட் நோட் யூஸ்வலாகவே உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த ரூட் நோடில் இருக்கும். ஜென்ரலாக உங்களுக்கு சின்டாக்ஸ் ட்ரீல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த ரூட் நோடில் இருக்கும். லீஃப் நோட்ஸ் என்னவா இருக்கும்னா உங்களோட ஐடி வேல்யூஸ், அதாவது இந்த வேரியபிள்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் ஆர் வேல்யூஸ், ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிள் டேபிளில் என்னென்ன நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லீஃப் நோட்ஸில் வரும். நான் லீஃப் நோட்ஸில் வந்து உங்களோட ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ லீஃப் நோட்ஸில் யூ கேன் ஜென்ரலி சே இட் அஸ் ஆப்ரன்ஸ். ஆப்ரன்ஸ் எல்லாமே வந்து லீஃப் நோடில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த A is equal to B plus Cக்கு எப்படி சின்டாக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தட் வீல் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் த்ரீ. ரூட் நோடுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே இந்த எக்ஸாம்பிளில் எது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்? இந்த ப்ளஸ். ஸோ இந்த ப்ளஸ் இருக்குமா? ஸோ ஈக்குவல் டு, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஈக்குவல் டு. ஸோ இந்த ஈக்குவல் டு தான் உங்களுடைய அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரைட்? ஸோ அப்போ இந்த ஈக்குவல் டுவை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து உங்களோட நான் லீஃப் நோட்ஸ். இந்த ஈக்குவல் டூலேருந்து இந்த பக்கமும் என்ன போகுது அப்படின்றத பாருங்கள். இந்த சைடு என்ன இருக்குது? ஏ மட்டும்தான் இருக்குது. ஏக்கு நம்ம டோக்கனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? ID1 and 1000. அப்போது ID1 1000 அப்படின்னு எழுதணும். இந்த பக்கம் என்ன இருக்குது? B plus C அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆப்ரேட்டரை பாருங்கள். அது வந்து என்ன இருக்குது? ப்ளஸ். ப்ளஸுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்?
ப்ளஸ்ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ்ஸோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடை பாருங்க. சாரி, லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பி இருக்கு, ரைட் சைடில் சி இருக்கு. பி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம்? ID2 2000, சி வந்து ID3 3000. அப்போ இங்கே ID2 2000, இந்த பக்கம் ID3 3000 அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் உங்களோட சின்டாக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இதில் எப்படின்னா ஆக்சுவலி இங்கே இருக்கிற இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகிற வேல்யூ, ஐ மீன் ஃபர்ஸ்ட் அக்கர் ஆகிற ஃபங்க்ஷன். ஓகே, இந்த அடிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அசைன்மெண்ட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சின்டாக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்.